டெக்னீஷியன் பர்சன் இன்னைக்கு எங்க போகணும், இன்னைக்கு மார்னிங் எந்த கஸ்டமர் அட்டன் பண்ணணும், ஈவினிங் எந்த கஸ்டமர் அட்டன் பண்ணணும், இப்படி ஷெட்யூல் வந்து அவங்களால பார்க்க முடியலையா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்ல எத்தனை கஸ்டமர் வந்து பார்த்துருக்காங்க, இன்னும் எத்தனை கஸ்டமர் பிளான் பண்ணணும், நெக்ஸ்ட் மந்த் என்ன பிளானிங் இருக்கு அப்படின்றத ஒரு கேலண்டர் வியூல பார்த்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் வந்து ரொம்பவே மஸ்டான ஒன்று, கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து இந்த வீக்ல எவ்வளோ பிளானிங் இருக்கு, நெக்ஸ்ட் மந்த் என்ன பிளானிங் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சா தான் அவங்களால ஒரு டாஸ்க் வந்து சீக்கிரம் வந்து முடிக்க முடியும். ஸோ அந்த பிளானிங் வந்து எப்படி பண்ணலாம்? ஸோ அதுக்கு வந்து ஒரு கேலண்டர் வியூ இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வீஸ்க்குள்ள நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக டாஸ்க் வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கிறத டேட் வைஸ் நமக்கு வந்து டாஸ்க் வந்து அசைன் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேலண்டர் வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மந்த் வைஸ், வீக்லி வைஸ். ஸோ நான் வந்து வீக் கொடுத்தேன் அப்படின்னா அந்த வீக்ல என்னென்ன ஒர்க்லாம் இருக்கு அப்படின்றது நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி டே வைஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு டேல என்னென்ன ஒர்க் இருக்கு அப்படின்றத ஈஸியாக நம்மளால பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? நான் வந்து நெக்ஸ்ட் டேட் போறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் வைஸுமே நமக்கு வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த டேட்ல அசைன் ஆயிருக்கோ அங்கே வந்து நமக்கு வந்து பிளண்டிங்காக நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து மந்த் வைஸ் போட்டுக்கிறேன். ஸோ மந்த் வைஸ்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான மாதிரி மை டாஸ்க் மட்டும் பார்க்கணுமா அந்த மாதிரி பார்த்துக்கலாம், இல்லை ஓப்பனில் இருக்கிற டாஸ்க் மட்டும் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மள வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து ஒவ்வொரு டேட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்தந்த டேட்ல இருக்கிற டாஸ்க் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதை வந்து பார்க்கும்போது ஒரு சர்வீஸ் பர்சனுமே நம்மளால பார்க்க முடியும். அவங்களே நம்மளோட ஒர்க் வந்து இந்த மந்த் எங்கெங்க போட்டிருக்காங்க. ஸோ ஒர்க்கை நம்ம ஒரு டெக்னீஷியனுக்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஜஸ்ட் அவங்களோட கேலண்டர் வியூல பார்த்துட்டா அவங்களுக்கு ஷெட்யூல் தெரிஞ்சிடும். ஸோ அந்த டேட்ல அவங்க ஒரு லீவ் பிளான் பண்றாங்க அப்படின்னா முன்னாடியே அவங்களால ப்ரீ பிளான்டா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி சீக்கிரம் முடிக்க முடியும், இல்லைன்னா இன்னொரு பர்சனுக்கு அசைன் பண்ணுங்கன்னு அவங்க வந்து சஜஷன் கொடுக்கறதுக்கோ ஸோ அந்த மாதிரி அவைலபிலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதுல வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஒர்க் ஷீட் வந்து அதுக்கான இது. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிப் கோட், அந்த பின்கோட் வச்சு நம்ம வந்து பாத்துக்க முடியும். இதுல இருந்து மணிக்கே இப்போ ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த டாஸ்க் நான் கிளிக் பண்ணும்போது ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயிலுமே நமக்கு வந்து இங்க ஷோ ஆகும். ஸோ ஒர்க் ஷீட் டெம்ப்ளேட், என்ன டைட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யாரு, ஜிப் கோடு. ஸோ இதுல ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அட்மின் வியூல வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை எடிட் பண்றோம் அப்படின்னா டைரக்டா அந்த அந்த டாஸ்க்குக்கான உள்ள போயிடும். நீங்க வந்து வேற யாராவது பர்சன் அசைன் பண்றீங்க அப்படின்னாலும் நம்மளால ஈஸியா வந்து அசைன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் ஸ்ரீனி அப்படின்ற பர்சன் எடுத்துட்டு கோபி அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து வெளில வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை வந்து கேலண்டர் வியூல வச்சு நீங்க வந்து டாஸ்க்கை வந்து ஈஸியா வந்து அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி மோர் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வேற ஏதாவது அப்டேட்டட் ஓடோ ரிலேட்டடா இருக்கக்கூடிய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வந்து அதுக்கான வீடியோவை ஃபியூச்சர்ல நம்ம வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.